ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையலறை. இன்றைக்கி ஒரு டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா கட் பண்ணி ஒரு வாணலில் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க, தேங்காயையும் பச்சை மிளகாவையும். அதுக்கப்புறமா இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக, அவ்வளோதான். ஒரு 4 முந்திரி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து அதை கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் வதக்கிட்டதுக்கப்புறம் தான் பெருஞ்சீரகத்தையும் தக்காளியும் சேர்க்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வதக்கி ஆற விட்டுக்கலாம். சிக்கனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோன்றதுனால ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கழுவி வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து ஒரு 5 மினிட்ஸ் சும்மா மூடி போட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க. அது சிக்கன் தண்ணி விடும். மசாலா நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்து இந்த வெந்திருக்க சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது கூடவே தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே போட்டிருக்கனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரில் லைட்டாக மூடினாலே போதும், விசில் விட தேவையில்லை. பார்த்திங்களா, நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல எம்மியான டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா, இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.